ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல கரெக்டா எப்படி யூ நெக்லைன் வரையறது, எப்படி அதை கட் பண்ணி ஒரு பைப்பிங் எப்படி அட்டாச் பண்றதா நீங்க பார்க்க போறீங்க. ஸோ இப்போ இதுக்கு ஒரு கார்டு இல்லாம ஒரு சூப்பரா எப்படி ஒரு பைப்பிங் ரெடி பண்றதை நீங்க பார்க்க போறீங்க. ஸோ இந்த நெக்லைனோட அகலம், இந்த கீழே இருக்க இந்த அகலம் எவ்வளவு இருக்கணும்னு பாத்தீங்கன்னா, மேல உங்களோட நெக் வித்த மெஷர் பண்ணிக்கோங்க. ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க பார்க்க போறது ஒரு பர்ஃபெக்ட் யூ நெக்லைன் எப்படி கட் பண்ண போறது தான். யூ நெக்லைன் நார்மலா எல்லா பிளவுஸ்லயும் யூ நெக்லைன் தானே இருக்கு. இதுல என்ன பர்ஃபெக்ட் யூ நெக்லைன் நீங்க கேட்கலாம். பர்ஃபெக்ட் யூ நெக்லைன் இன் த சென்ஸ், நிறைய பேர் கட் பண்ற யூ யூவா இருக்கிறது கிடையாது. பிகாஸ் அவங்களோட கட்டிங் மெத்தட் தப்பா இருக்கு, ஸ்ட்ரிச்சிங் மெத்தட் அதுக்கு மேல தப்பா ஆகுது. கட்டிங் கரெக்டா பண்ணாதான் ஸ்ட்ரிச்சிங் கரெக்டா இருக்கும். நெக்லைன்லயே பாத்தீங்கன்னா இந்த யூ கரெக்டா கட் பண்ணி தைக்கிறது தான் பெரிய டாஸ்கே. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல கரெக்டா எப்படி யூ நெக்லைன் வரையறது, எப்படி அதை கட் பண்ணி ஒரு பைப்பிங் எப்படி அட்டாச் பண்றதா நீங்க பார்க்க போறீங்க. பைப்பிங் கூட கார்டு வச்சுலாம் பைப்பிங் கிடையாது. ஜஸ்ட் லைக் தட் ஃபேப்ரிக்லயே ஒரு பைப்பிங் வைக்கிற மாதிரி ஒரு இல்யூஷன் எப்படி கிரியேட் பண்ண போறதா நீங்க பார்க்க போறீங்க. வீடியோவை எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ கொடுக்குற இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். ஸோ என் சேனல்ல எந்த வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைபர் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ நல்லா இருக்கு, இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஸோ அப்ப எனக்கு தெரிய வரும் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்க நிறைய எதிர்பார்க்குறீங்கன்னு. ஓகே, ஸோ இப்போ நான் பாத்தீங்கன்னா பேக் பார்ட்ல ஆர்ம் ஹோல் எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ என்னோட நெக் டெப்த் நான் கொடுக்க போறேன். ஸோ இப்போ இந்த பிளவுஸ்க்கு நெக் டெப்த் நான் ஒரு 10 இன்ச் நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கலாம். ஸோ 10 இன்ச்சஸ்க்கு இந்த நெக்கோட டெப்த் நான் கொடுக்க போறேன். ஓகே, ஸோ இந்த நெக்லைனோட அகலம், இந்த கீழே இருக்க இந்த அகலம் எவ்வளவு இருக்கணும்னு பாத்தீங்கன்னா, மேல உங்களோட நெக் வித்த மெஷர் பண்ணிக்கோங்க. ஸோ மேலோட என்னோட நெக் வித் 2.5 2.5 இன்ச் இருக்கு. ஸோ நான் கீழே அதுல இருந்து ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா சேர்த்து 2.25க்கு நான் வைக்கிறேன். ஓகே, ஸோ இதுல 1/4 இன்ச்ல இருந்து 1/2 இன்ச் வரைக்கும் சேர்க்கலாம். ரொம்பவும் அதிகப்படுத்திட்டீங்கன்னா பிரேசியர் தெரியற அளவுக்கு நெக் ரொம்ப வைட் ஆயிடும். ஸோ மேல எவ்வளவு எடுக்கிறீங்களோ அதுல இருந்து ஒரு 0.25ல இருந்து 0.5 1/4ல இருந்து 1/2 இன்ச் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க. கொடுத்துட்டு இதை ஒரு லைன் மாதிரி நம்ம இப்ப ஜாயின் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த லைனை நல்லா நீட்டா கரெக்டா டிரா பண்ணிடுங்க. ஸோ இந்த கர்வ் நம்ம வளைச்சு கொடுக்கும் போது இது ரொம்ப அழகா ஒரு ஸ்மூத் கர்வா இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஈவன் தோ நீங்க பிரெஞ்ச் கர்வை வச்சு நீங்க கர்வ் பண்ணாலுமே அந்த பிரெஞ்ச் கர்வை நீங்க கரெக்டா வைக்கலன்னா இந்த கர்வ் கரெக்டா வராது. ஸோ இங்க இருந்து லைட்டா ஒரு சின்ன கர்வ், இவ்வளோதான் அந்த யூ இருக்கணும். ஸோ நிறைய பேர் பாத்தீங்கன்னா நல்லா இதுல இருந்து இது வரைக்கும் கர்வ் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் கர்வ் பண்ணாம இட்ஸ் ஷுட் பி ஜஸ்ட் அ கனெக்டிங் லைன். இந்த லைனையும் இந்த லைனையும் கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு ஸ்மூத் கர்வா இதை நான் டிரா பண்ணிடுறேன். டிரா பண்ணிட்டு இப்ப இதை நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். ஸோ இப்போ இதுக்கு ஒரு கார்டு இல்லாம ஒரு சூப்பரா எப்படி ஒரு பைப்பிங் ரெடி பண்றதை நீங்க பார்க்க போறீங்க. ஸோ இப்பெல்லாம் பிளவுஸ்ல ஓவர் டூ பண்றது இப்போ அவுட் ஆஃப் ட்ரெண்ட் ஆயிடுச்சு. பிளவுஸை சிம்பிளா ஒரு சின்னதா கான்ட்ராஸ்ட் கலர் பைப்பிங் கொடுத்தாலே பிளவுஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாவே இருக்கும். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த யூ நல்லா ஸ்மூத்தா நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ ஷார்ப் சிசர்ஸ் இருக்கிறது ரொம்ப 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 முக்கியம். நல்லா இந்த யூக்குள்ள விட்டு கட் பண்ணும்போது சிசர்ஸ் இன்னும் நல்லா ஷார்ப்பா இருந்ததுன்னா டிப்பு அந்த கர்வ்ஸ் நல்லா அழகா வரும். இப்போ இதுக்கு பைப்பிங் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நான் பயஸ் நான் கட் பண்றேன். பயஸ்னாலே தெரியும், கிராஸ் பீஸ். இதுக்கு நான் கிராஸ் பீஸ் கட் பண்றேன். ஸோ அந்த கிராஸ் பீஸ் எவ்வளவு தூரம் இருக்கணும்ன்றத நம்ம இதுல மார்க் பண்ணிக்கலாம். கிராஸ் பீஸ் பாத்தீங்கன்னா 1 இன்ச் நமக்கு கிராஸ் பீஸ் தேவைப்படுது. ஸோ உங்ககிட்ட இந்த மாதிரி கிரிட்டிங் ஸ்கேல் இருந்ததுன்னா அந்த கிரிட்டிங் ஸ்கேல் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த டெய்லரிங் ஃபீல்டுக்கு பாத்தீங்கன்னா கிரிட்டிங் ஸ்கேல் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கரெக்டா கிடைக்கும். ஸோ இப்போ எல்லா கிராஸ் பீஸும் பார்த்தீங்கன்னா ஒரே அளவில் இருக்கு. ஸோ அப்போ என்னோட கிரிட்டிங் ஸ்கேலில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இது வரைக்கும் 1 இன்ச். ஸோ எனக்கு 1 இன்ச் வேணும் போது இந்த கம்ப்ளீட் இந்த பிளாக்கை அப்படியே நான் வச்சு நான் வரைஞ்சிருக்கேன். ஸோ இதுதான் கிரிட்டிங் ஸ்கேல். உங்களுக்கு வேணும்னா நான் கீழே அமேசான் லிங்க் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் வரைஞ்சிருக்க அந்த லைன் மேலேயே நான் இதை கட் பண்ணிக்கிறேன்.
ஸோ யூ நெக்லைன் தைக்கும் போது ரொம்ப வந்து அந்த துணியை வந்து இழுக்கக்கூடாது. ஏன்னா வந்து யூ வந்து ஆல்ரெடி இட்ஸ் ஆன் அ பயஸ், கொஞ்சம் கிராஸ்ல தான் இருக்கும் அது. ஸோ நம்ம ரொம்ப இழுக்கும் போது அது வந்து விரிஞ்சு கொடுக்க சான்சஸ் அது. ஸோ லைட்டா ரொம்ப இழுக்காம ஜஸ்ட் லைக் தட் அப்படியே மேலே வச்சு நம்ம ஸ்ட்ரெச் பண்ண போறோம். ஓகே, இந்த ஆங்கிள் இப்படி நான் வைக்கிறேன். வச்சுட்டு இதுக்கு மேலே இப்படி வச்சு இதை நான் ஸ்ட்ரெச் பண்றேன். ஸோ பேலன்ஸ் இருக்கிறத லைட்டாக ட்ரிம் பண்ணிடுங்க. ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரே ஸ்ட்ரைட் பீஸாக மாறிடும். ஓகே, ஸோ ஒன்ஸ் வந்து இதை ஜாயின் பண்ணி முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா நமக்கு இப்படி ஒரு ஸ்ட்ரைட்டாக ஃபார்ம் ஆகிடும். ஸோ நல்லா லென்த்தி பீஸாக ரெடி பண்ணிட்டு இதை இப்போ என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, இதை துணியோட ராங் சைடில், இது வந்து துணியோட ராங் சைடு தையல் போட்டிருக்கு இல்லையா, துணியோட ராங் சைடில் இதை சும்மா ஒரு 1/4 இன்ச்சுக்கு மடிச்சு இதை நான் ஸ்ட்ரெச் பண்ண போறேன். ஓகே, ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு மட்டும் நான் ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/4 இன்ச்சுக்கும் கம்மியாக நான் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதை நம்ம பிளவுஸோட நெக்லைன்ல எப்படி அட்டாச் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ பிளவுஸை ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஒரு சைட்ல இருந்து இந்த பைப்பிங் கார்டு இருக்கு இல்லையா, இந்த ரா எட்ஜ் வந்து மேல தெரியிற மாதிரி வச்சு துணியோட நல்ல பக்கத்துல வச்சு நான் இதை ஸ்ட்ரெச் பண்றேன். ஸோ இதுக்கு வந்து நீங்க தையலுக்கு எவ்வளவு கொடுத்துருக்கீங்களோ, 1/4 இன்ச்னா 1/4 இன்ச்ல தைங்க, 1/2 இன்ச் கொடுத்துருந்தீங்கன்னா 1/2 இன்ச்ல நம்ம இதில் தைக்கிறோம். நெக்லைனை ரொம்ப புல் பண்ணக்கூடாது. இந்த பயஸை மட்டும் லைட்டா இழுத்து அதே ஷேப்ல நான் டர்ன் பண்றேன். ஸோ ஒரு கார்மெண்ட்டுக்கு நீங்க எவ்வளவு சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கீங்களோ அதே சீம் அலவன்ஸ்லயே தேங்க. 1/4 இன்ச்னா 1/4 இன்ச்ல தேங்க, 1/2 இன்ச்னா 1/2 இன்ச்ல. ஓகே, ஸோ இப்போ இது வரைக்கும் நான் கட் பண்ணிடுறேன். இப்போ இதுல வந்து நீங்க நாச்சஸ்லாம் எதுவுமே கட் பண்ண தேவையில்லை. இதை கொஞ்சம் மார்ஜினா நல்லா உள்ள தள்ளி லைட்டா இதை ட்ரிம் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை டர்ன் பண்ணிடலாம். கொஞ்சமா நான் இதை கட் பண்ணி கொடுக்குறேன். நாச்சஸ் கொடுத்தீங்கன்னா பைப்பிங் மாதிரி ஒரு இல்யூஷன் கிரியேட் பண்ணும்போது அந்த இடத்துல ஃபேப்ரிக் ரொம்ப பல்கியா நிற்கும். அதனால நம்ம நாச்சஸ் கட் பண்ணாம ஜஸ்ட் லைக் தட் இதை நல்லா வளைச்சி கர்வ் பண்ணி கொடுத்துருங்க. எக்ஸஸ் ஃபேப்ரிக்லாம் நம்ம இங்கேருந்து எடுத்துடலாம். ஸோ இப்போ ஒரு சின்ன டிப் இது, இந்த கிராஸ் பீஸை லைட்டா ஓப்பன் பண்ணிட்டு உங்ககிட்ட இருக்க அந்த பாபின் கேஸ்ல லைட்டா இப்படி க்ரீஸ் பண்ணுங்க. ஸோ க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இந்த துணி பாருங்க நல்லா அழகா அந்த யூ ஷேப்ல போய் நல்லா நீட்டா டர்ன் ஆகி நிற்கும். ஸோ உங்களுக்கு தைக்கவும் நீட்டா இருக்கும், அதே மாதிரி ஃபினிஷும் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே, லைட்டா இப்படி க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது 1 ரூபி காயின் வச்சு கூட நீங்க பண்ணலாம். சப்போஸ் நம்மகிட்ட அந்த இடத்துல 1 ரூபி காயின் எதுவும் இல்லைன்னா நீங்க இந்த மாதிரி பாபினே வச்சு லைட்டா இதை க்ரீஸ் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ ஃபேப்ரிக்கும் நல்லா ரிலீஸ் ஆகி உங்களுக்கு ஃபினிஷ் நல்லா இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அதுவே டர்ன் ஆயிடுச்சு. இப்போ ஜஸ்ட் லைக் தட் உங்களுக்கு எவ்வளவு தூரம் கார்டு மாதிரி வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இதை மடிச்சு நல்லா இந்த எட்ஜில் ஸ்டிச் இந்த டிச்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இந்த எட்ஜில் இப்போ நான் தைக்க போறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் கொஞ்சமா இந்த ஃபேப்ரிக்கை இழுத்து லைட்டா தைக்க வேண்டியது இருக்கு. ஓகே ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். இப்போ நான் இதை ஃபோல்ட் பண்றேன் இல்லையா, ஃபோல்ட் பண்ணிட்டு லைட்டா இழுத்து இதை நம்ம தைக்கிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபினிஷ் வந்து பாருங்க எந்த அளவுக்கு நீட்டாக அழகாக வந்திருக்கு. அந்த பைப்பிங் கார்டு வச்ச மாதிரி நல்லா அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்கு. ஸோ இது வந்து ராங் சைடில் நான் உங்களுக்கு காட்டுறேன். ராங் சைடும் பார்த்தீங்கன்னா
அந்த பைப்பிங் வச்ச மாதிரியே தெரியாது. அந்த அளவுக்கு இந்த பயஸ் வந்து நீட்டா நம்ம திருப்பியிருக்கோம். உங்களுக்கு தெரியறதுக்காக நான் இதுல கான்ட்ராஸ்ட் கலர் த்ரெட் போட்டேன். ஒருவேளை நீங்க பிளாக் கலர் த்ரெட்டே நீங்க போடும்போது இந்த லைன்ஸ் கூட தெரியாத அளவுக்கு பேக் பார்ட் அவ்வளவு அழகா உங்களுக்கு அமைஞ்சிருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னு நினைச்சீங்கனாலும் மறக்காம கீழே இருக்க லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க.